வணக்கம்ங்க. அ குழந்தை அர்ஷித். அவன் கேரளால இறந்தது பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். அதில அந்த குழந்தையோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொன்னத கேட்கும்போது பல சேனல்கள்ல நமக்கும் அது தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. 91 இடங்கள்ல காயம். எத்தன வயசு குழந்தை? ஒரு 1 1/2 வயசு சின்னூண்டு குழந்தையோட உடம்புல 91 இடங்கள்ல காயம், 7 எலும்பு முறிவுகள். அ தலையில மண்டையிலயும் ரத்த கசிவு இருந்திருக்கு. மூளையிலயும் இன்ஜுரி ஆகியிருக்கு. மண்டை ஓடு உடைஞ்சிருக்கு அவனுக்கு. அது இல்லாது அ அந்த சிகரெட்டால உடல் முழுதும் சூடு வச்சிருக்காங்க. சொல்றாங்க, அவனோட நகத்துலயும், முடியிலயும் மட்டும் தான் காயம் இல்ல அப்படின்னு. என்ன அவ்ளோ வன்மம்? என்ன அவ்ளோ கோவம் அந்த குழந்தை மேல? அது எவ்ளோ அந்த நரக வேதனைய அனுபவிச்சு அவன் கண்கள்ல காட்டுற அந்த ஒரு சோகத்த பார்த்தோம்னா, எவ்ளோ பெரிய கல் நெஞ்சுக்காரனையும் கரைச்சிருமே! ஏன் அந்த அகிலாவோட லிவிங் டுகெதர்ல இருந்த அந்த நாய் பேரெல்லாம் அகிலா, அவன் அவனோட இருந்தவங்க பேரெல்லாம் எனக்கு சொல்ல விரும்பல. அந்த மிருகத்துக்கு ஏன் தெரியல? இந்த 2 மிருகங்களுக்கும் தெரியல. பெத்த தாய்க்கே தெரியாதப்ப இன்னொருத்தனுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை தான். ஏன் இவங்கலாம் அத பார்க்க மறந்தாங்க? அந்த சோகத்த. அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட பாட்டியான அந்த அந்த பெண்மணிகிட்ட கூட இந்த குழந்தைய குடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி குழந்தைங்க மேல அவங்களோட வக்கரத்த காட்டுற அளவுக்கு அவங்களுக்கு என்னங்க சந்தோஷம் தேவைப்படுது? அந்த குழந்தை எவ்வளோ மனவேதனைய, நரக வேதனைய அனுபவிச்சு செத்துருக்கான்னா, உண்மையிலேயுமே ஹர்ஷித் இந்த உலகத்த விட்டு போனது அவனுக்கான நீதி வழங்கப்பட்டதுன்னும், அவனுக்கு கிடைத்த விடுதலையாகவும் தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அந்த 1 1/2 வயசு குழந்தை யாருக்கிட்ட முறையிட்டுருக்கும்? முறையிட வேண்டிய தாயே அவனுக்கு யமனா மாறும்போது, அந்த குழந்தை யாருக்கிட்ட முறையிட்டுருக்கும்? யாருக்கிட்ட சொல்லி அழ முடியாத சூழ்நிலை. அதுக்கு வாய் தொறந்து அதுக்கு என்ன பேச முடியும்? என்னை ஏன் அடிக்கிறாங்கன்னு கூட அதுக்கு தெரியல. அவ்வளோ நரகத்தில இருந்தவனுக்கு என்ன கேட்டா, இதுக்கு முன்னாடியே அவன் இந்த உலகத்த விட்டு போயிருக்கலாம். இந்த மாரி மிருகங்கள் கிட்ட வாழாம. பட் இருந்தாலும், இதுவே அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விடுதலையா நான் பார்க்குறேன். இதுக்கு எத்தனையான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவால்ல. அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அவனுக்கு இந்த நரக வாழ்விலிருந்து நீதி கிடைச்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஹர்ஷித், உனக்கு இந்த உலகத்துல இன்னொரு பிறவி வேண்டாம். ஒருவேளை கிடைச்சா, கண்டிப்பா நீ அனுபவிச்ச கொடுமைகளுக்கு ஈடு செய்ற வகையில ஒரு அன்பான தாய்க்கிட்ட நீ போய் பிறப்ப அப்படின்னு கண்டிப்பா எல்லா அம்மாக்கள் சார்பாவும் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். ஏன்னா, நாங்க எல்லாரும் தவம் இருக்கோம். உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு எத்தனையோ தாய்மார்கள் ஏங்குறாங்க. அவங்களுக்கு நீ மகனா போவேன்னு கண்டிப்பா நாங்க எல்லாரும் பிரார்த்திக்கிறோம் ஹர்ஷித். அங்கேயாவது போய் நல்லபடியா இரு.